வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைக்கு? அக்ஷயா. அக்ஷயா. அக்ஷயான்னு அம்மாக்கு என்ன பேர்? நிசாந்தே. அப்பாக்கு என்ன பேர்? தேவன். ஆ தேவன். தயாபரன் நிசாந்தி. சரியே. ஓகே. அக்ஷயாக்கு வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அப்பா, அக்கா, ம் தாத்தா, அப்பா அம்மா. சரி, அக்காக்கு என்ன பேர்? அச்சுரா. என்ன பேர்? அச்சுரா. அக்ஷரா. அக்ஷரா அக்ஷயா. சரி, ஓகே. எந்த நர்சரி படிக்கிறீங்க? கிஸ்பா. டீச்சருக்கு என்ன பேர் பிள்ளைங்க? இது மிஸ். எத்தனை வயசு? 4 வயசு. 4 வயசோ? சரி, எனக்கு இப்போ என்ன செய்து காட்ட போறீங்க? அணில் பாட்டு பாடுவோமோ? பாடுங்க பாப்போம். அணிலவா அணில ஓடிவா அழகே கொய்ய மரம் ஏறிவா குண்டு பழம் கொண்டு வா பாய் பழம் மீதி பழம் என்ன கூடி கூடிடுவன கொழுத்து கொடுத்து தின்னலாம். சரி, பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நிறைய? என்ன சாப்பாடு பிள்ளை விரும்பி சாப்பிடுவீங்க? இட்லி தோசை. என்னம்மா? இட்லி தோசை. இட்லி தோசை விரும்பி சாப்பிடுவீங்களோ? சரி, எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 4. 4 இட்லி சாப்பிடுவீங்க. தோசை? 5. 5. யார் யாரை கொடுத்து சாப்பிடுவீங்க? அப்பா. அப்பாவுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களோ? வீட்டு யார் சமைக்கிறது? அம்மா. அம்மா சமைக்கிறவாவோ? சரி, என்ன சாப்பாடு உங்களுடைய அம்மாவுக்கு டேஸ்ட்டாக சமைக்க தெரியும்? களி. கறி டேஸ்ட்டாக செய்வாவோ? நீங்கள் இட்லியும் தோசையும் என்னத்தோட சாப்பிடுவீங்க? சாம்பார். சம்பலோட சாப்பிடுவீங்க. சரி, பிள்ளை படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டீச்சரா. டீச்சர். அப்போ எனக்கு டீச்சர் நிறைய பாட்டலோ பாடி காட்டணும் டீச்சர். டீச்சர் டீச்சர் என்ன செய்யணும்? எனக்கு நிறைய பாட்டு பாடி காட்டணும். என்னென்ன பாட்டு தெரியும் எங்களோட டீச்சருக்கு? அணிலே அணிலே ஓடிவா தெரியும். வேறு என்ன பாட்டு தெரியும்? ஓகே. கதை என்ன தெரியும்? கதை தொப்பியாவரு கதை தெரியுமா டீச்சருக்கு? சொல்றீங்களோ எங்களுக்கு? சொல்லித்தரீங்களோ எங்களுக்கு? சொல்லித்தாங்க பாப்போம். ஓகே, தேங்க்யூ. நான் கதை கேட்டேன். நான் கதை சொல்லுங்க எனக்கு. நீங்கள் இப்போ டீச்சர் இல்லோ, எனக்கு கதை சொல்கிறீங்களோ? தொப்பியாவாரி கதை சொல்கிறீங்களோ? சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊரிலிருந்து தொப்பியாவாரி வந்தாராம். காட்டு வழியா போய் கொண்டிருக்க ஒரு பெரியான மரத்து கீழே படுத்திருந்தாராம். அப்பக்க குடங்கள் இறங்கி வந்து தொப்பிய போட்டு வந்து நின்றதான் நின்ற. அதுக்கப்புறம் ஒலிம்பிய கூட பார்த்தோன்னு தொப்பி மில்ல வேலை பார்த்தோன்னு குடங்கள் போட்டு கொண்டு நிற்குதான். தாத்தா கேட்டால் அது குடங்கள் கொடுக்காம இப்படி தெரிந்து கொண்டு நிற்கணுமா? அப்போ அவரை ஓடி ஜோசி வந்த தொப்பியை கலட்டி கீழே போட்டேன்னா அதான் சாமி என்று எல்லா தொப்பி அள்ளி கொண்டு போயிட்டேன். சரி, எல்லா தொப்பியும் வந்து நாங்களே குரங்கு என்ன செய்யும்? நாங்கள் செய்கிறத திருப்பி செய்யும். என்ன? அப்போ அவரும் தொப்பியை கலட்டி போட்டோன்னா குரங்கெல்லாம் தொப்பியலை கலட்டி போட்டுடுதான். குரங்கு பார்த்துருக்குறீங்களோ நீங்கள் அக்ஷயா? எங்கே பார்த்த நீங்கள்? உங்களை வீட்டை வந்து முந்தி. உங்களோட வீட்டை முந்தி வந்ததோ? யார் இப்போ கலைச்சி விடுறது குரங்க? நீங்களோ? கலைச்சி கொண்டு ஓட உங்களே மேலே தூக்கி கொண்டு ஓடிடும் குரங்கு. பயம் இல்லையோ பிள்ளை? குரங்குக்கு பயம் இல்லையோ? என்ன தலை கலைச்ச நீங்கள்? மாங்காயால் கலைச்சிறீங்களோ? சரி, தலையில் என்ன ஒரு வண்ணாத்து பூச்சி வந்திருக்குது? கிளிப் குத்தி இருக்கிறீங்களோ? நான் நினைச்சேன் வண்ணாத்து பூச்சி என்று. தலையில் 2 பூ மாதிரி கட்டி இருக்கிறீங்களா? அப்போ வந்து தேன் குடிக்க வருதாகும்னு நினைச்சேன்.
பார்த்துருக்கிறீங்களா வண்ணாத்து பூச்சி? எங்கே பார்த்த நீங்கள்? வீட்டு உங்களோட வீட்டு ஏன் வாரது? ஏ ஆ தேன் குடிக்க தேன் குடிக்க. அப்போ உங்களோட வீட்டு என்னென்ன பூமரம் எல்லாம் நிற்குது? பூக்கண்டு ம் வல்லரை வெள்ளாரி எல்லாம் நிற்குதோ? சரி, வெள்ளாரை நீங்கள் என்ன செய்வீங்க? சாப்பிடுவோம். சாப்பிட்ற நீங்களோ? எப்படி சாப்பிடுவீங்க வெள்ளாரை? சேர்த்து சோறு சோறோட சேர்த்து சாப்பிடணும். என்ன வெள்ளாரை சாப்பிட்டா எங்களுக்கு என்ன எல்லாம் ஞாபக சக்தி கூடும். கூறு கண்ணெல்லாம் உங்களுக்கு கண்ணாடி போட தேவையில்லை. என்ன அப்போ நீங்கள் நிறைய வெள்ளாரை சாப்பிடணும். வேறு என்ன நிற்கும் உங்களோட விட? வெள்ளாரையும் பூக்கண்டும் வேறு என்ன நிற்குது? ம் பூக்கண்டு பூக்கண்டும் வெள்ளாரையும் தான் நிற்குது. என்ன சரி, ஓகே. நீங்களும் அக்காவும் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? பாய் கட்டி ம் பாய் கட்டி பாய் கட்டியோ? வேறு வேற அப்பான முது ஏறி அப்பாண்ட முதுகில் யார் முதல் அப்பாண்ட முதுகில் ஏறுறதோ? ஆ, 2 பேரும் மேத்து வேற அப்பா. சரி, பாய் கட்டி என்ன விளையாட்டு விளையாடுற நீங்கள்? கவுஸ் மாதிரி ஓ, கவுஸ் மாதிரி கட்டி விளையாடுற நீங்களோ? யார் கட்டி தர்றது? நாங்க நீங்க தான் கட்டுறீங்களோ? அக்ஷயா, நாங்கள் பனானா இங்கிலீஷ் பாட்டு பாடுவோமோ? பாடுங்க பாப்பம். பனானா பனானா அப்பளோட பப்பாயா பப்பாயா விஸ்பர். ஓகே, பிள்ளைக்கு என்ன பழம் நிறைய பிடிக்கும் சாப்பிட? வாழைப்பழம், ஆப்பிள், தோரம்பழம், அவ்வளோ தான் பிடிக்கும். அதில் வாழைப்பழம் வந்து அக்காவுக்கு எத்தனை கொடுப்பீங்க? நீங்கள் எத்தனை சாப்பிடுவீங்க? 4. ம் 4. நீங்கள் 4 சாப்பிடுவீங்க. அக்காவுக்கு? அக்கா 1. அக்கா 1. பார்க்க தெரியுது அக்கா 1 தான் சாப்பிட்றான். என்ன அப்போ ஆப்பிளாண்டா? அப்போ முழுக்க சாப்பிட்றது. அக்கா கொண்டும் கொடுக்குறேல்ல. அப்படி டீச்சர்? அக்ஷயா டீச்சர் எங்கடையா டீச்சர்? சரி, அப்பா அம்மா பிள்ளை எங்கே எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன்? கோயிலுக்கு, கடைக்கு, அப்பா குழம்பு போடணும் போனேன். உடுப்பு வேண்டி தந்த உடுப்பு வாங்கி தந்த வேறோ? சரி, எந்த கோயிலுக்கு போவீங்க நீங்கள்? நல்லூருக்கு. நல்லூருக்கு போகிற நீங்களோ? சரி, போய் என்னெல்லாம் செய்த நீங்கள் நல்லூரில்? சாமான் வேண்டி. என்ன சாமான் வாண்டி நீங்கள்? ரிமோட் கார். ஓகே, டோர் எல்லாம் வாங்கினது. அப்போ தலையில் குத்தி இருக்கிற வண்ணாத்து பூச்சி கிளிப்பு எங்கே வாங்கினீங்கள்? முந்தி வேண்டி. அது முந்தி வாங்கியாச்சு, நல்லூரில் வாங்கல. என்ன அப்போ உங்களுக்கு ஒரு ரிமோட் கார், அக்காவுக்கு ஒரு ரிமோட் கார் வாங்கினதோ? இல்லை. அப்போ அப்போ நான் 2 பேருக்கு வேண்டி. ஓகே, நாங்கள் ஒன்று வச்சு தான் 2 பேரும் விளையாடணும், சண்டை பிடிக்காமல். என்ன அக்காவோட சண்டை பிடிக்கிற நீங்களோ? நீங்கள் இல்லை, சண்டை பிடிக்கக்கூடாது. என்ன அக்கா பாவம் தானே? சரி, மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அக்ஷயா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். மற்ற 2 குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். வழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? ரஷ்மிகா. ரஷ்மிகான்னு அப்பாவுக்கு என்ன பேர்? அம்மாவுக்கு? தர்ஷனா. அப்பா அம்மா எங்க வேலைக்கு போறவே? கடை. புடவை கடைக்கு போறவாவோ? அம்மாவா அப்பாவா போறவா? 2 பேரும் போறவையோ? பிள்ளைக்கு எத்தனை வயசு? 4 பேரும் போல. நீங்களும் போற நீங்களோ? அடடா, சரி. அப்ப அங்கதான் இந்த சட்டையெல்லாம் எடுத்துன்னு வந்து நீங்களோ? பிள்ளைங்க நர்சரிக்கு என்ன பேர்? பள்ளிக்கூடம் போற நீங்களோ? யாரோட போற நீங்கள் பள்ளிக்கூடம்? அம்மாவோட போற நீங்களோ? பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆள வந்த அப்புறம் என்னவா வேற விருப்பம்? புத்தம் படிக்குது.
புத்தகம் படிக்க போறீங்களோ? ஓ புத்தகம் எல்லாம் படிச்சு முடிய அப்பா மாதிரி வளர்ந்து வருவீங்க தானே? ஓ அந்த அப்புறம் பிள்ளைக்கு வேலைக்கு போக விருப்பமோ? ஓ என்ன வேலைக்கு போக விருப்பம்? வேலைக்கு டாக்டர் வேலைக்கு போக விருப்பமோ? இன்ஜினியர் வேலைக்கு போக விருப்பமோ? டீச்சரோ நர்ஸோ என்ன விருப்பம்? ம் ரிஸ்மிகா, எனக்கு இப்போ நிறைய வருது, பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க பாப்பம். நரிவருது காக்கா காக்கா பறந்துவா குழி வருது மயிறு குத்தாம் சோறு கொண்டுவா நிலாவத்தாச்சு ஆமையானங்கி மேலும் அடி விட்டாச்சு முயது போதுவை செவில் ஒளி உழுந்து தோன்றுவேன் நடிவது காக்கா காக்கா பறந்துவா குழி வருது மைந்தருது குத்தாமல் சோறு கொண்டு வா சன்னகத்தே செல்லகத்தே பாத்தி பாத்தி பைமலங்க பூனை குத்தியே குரங்கு பார்க்கவே கரடி பார்க்கவே ராணபலி ஊழு நம்மளாமே அத்தோ பாத சிங்கமே தாரே உறக்குது காத்து புலி வந்தாச்சு ஆரே உறக்கும் அடே ஒரு சிரித்து பார்க்குது நடிவது காக்கா காக்கா பறந்து வா உயிர்வது மைந்தது குதாம் தோல் கொண்டு வா மைனா வந்தாச்சு குருவி வந்தாச்சு பொய்யா பழோ சின்னவைக்கோ சேர்த்து வந்தாச்சு பொய்யா பழத்துல கதடி பார்க்கவே சிடி தோடி நாவுக்கு இந்த படம்கு இப்ப என்னை பஞ்சலா பொக்க சேர்த்து அத்தோவுக்கு இருக்குதா படித சொல்லுது அதோ அக்கே தவிழ்த்தது இது நடிவது காக்கா காக்கா பறிதுவா குயிவது மைனது குத்தாம் தோது கண்டுவா. நன்றி. யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? யார் சொல்லி தந்தது? அம்மா. அம்மா அழகா பாடினீங்களே என்ன? சரி, பிள்ளை பாட்டு பாட பிடிக்குமோ நிறைய? இப்போ தேவாரம் சொல்றீங்களோ? வண்ணத்து பூச்சி பாட்டு. வண்ணத்து பூச்சி பாட போறீங்களோ? வண்ணத்து பூச்சி பார்த்துருக்குறீங்களோ? எங்க பார்த்த நீங்க? பூவில தேன் குடிக்க வந்திருக்குது என்ன? தொட்டு பார்த்த நீங்களோ வண்ணத்து பூச்சிய? தொட்டும் பார்த்த நீங்களோ? யார் பிடிச்சு தந்தது? நீங்க தான் பிடிச்ச நீங்களோ? பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? பள்ளிக்கூடம் பிடிக்கும். பள்ளிக்கூடத்துல விளையாட பிடிக்கும் நிறைய பிள்ளைக்கு. சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும்? சோறும் பருப்பும் மீனும் சீனியும் சாப்பிடுற நீங்களோ? வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் உங்களோட வீட்டு? அப்பாவும் நீங்களும்? அப்பாவும் அம்மாவும் அண்ணாவும் அம்மாவும் சித்தியும் மாமாவும் வீட்டை நிற்கிறேன். வீட்டை நிக்கணுமோ? அண்ணாக்கு என்ன பேர்? தக்ஷயன். தக்ஷயன். அண்ணாவும் தங்கச்சியும் விளையாடுற நீங்களோ? என்ன விளையாட்டு விளையாடுற நீங்கள்? சரி, வேற என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஆட்டோ ஓடுறீங்களோ? சரி, ஓகே. அப்பா அம்மா அண்ணா நீங்கள் எல்லாம் எங்க போயிருக்கிறீங்க? புடவை கடைக்கு. வேற எத்தனை வயசு பிள்ளைக்கு? 4 வயசு. 4 வயசு பாப்பா என்ன? சரி, எனக்கு இப்ப வண்ணத்து பூச்சி பாடி காட்டுங்க. மண்ணத்து பூச்சி பறக்குது
பறக்குதுப்பா அழகாது செத்தை அழகாது செத்தை அடிக்குதுப்பா அடிக்குதுப்பா பூக்கள் மேலே தேனே குடிக்குதுப்பா தேனே குடிக்குதுப்பா. தேனை குடிக்கிறதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். என்ன ரஷ்மியா பார்த்தனீங்களோ? சரி, ஓகே. கோயிலுக்கு போற நீங்களோ ரஷ்மியா? எந்த கோயிலுக்கு போற நீங்கள்? கடையில கோயில் இருக்குதோ? அங்கேயா தேவாரம் சொல்றது? இருக்குது நிறைய அப்புசாமி இருக்குது. ஓகே, எனக்கு வந்து இப்ப மார்னிங் டியூட்டி சொல்றீங்களோ? சொல்லுங்க பாப்பா. I morning I brush my teeth I then my teeth I then my desk I then my desk I then my daddy mommy why. Thank you. இதார் சொல்லி தந்தது? டீச்சர் சொல்லி தந்தவாவோ? உங்களுடைய டீச்சருக்கு என்ன பேர்? மிது மிஸ் சொல்லி தந்த பாவோ? மிது மிஸ் அடிப்பாவோ பிள்ளைக்கு? இல்ல, அடிக்கிறது இல்ல. என்ன ரிஸ்மி அச்சா பிள்ளை தானே? ரிஸ்மி அச்சா பிள்ளையோ? சரி, ரிஸ்மி என்னத்துக்கெல்லாம் அழுவீங்கள்? என்னமா குளிக்கிறதுக்கு அழுகுற நீங்களோ? அப்ப சரி, ரிஸ்மியா வந்து குட் கேர்ள். என்ன அழலாம் மாட்டா. சரி ரிஸ்மியா, சரி, எனக்கு மாசில் வீணை இந்த வாரம் சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க. மூச்சு பந்தது பொய்க்கத போன ஈசன் இணையங்க வினைக்கு திசி சம்பளா உலகெல்லாம் உணர்ந்து ஓர கழிவு நிலவு அறிவு நீமணி வெறி அழகி சொறி அம்பிள் தாத்தாது திசி சம்பளா. சரி, எங்க தேவாரம் சொல்ற நீங்க ரஷ்மியா? அப்புசாமியில கதையில கும்பிட்டீங்க. அப்புசாமி கடையில கும்பிடுற நீங்களோ? அப்ப வீட்டை கும்பிடுற இல்லையோ? அப்புசாமிய கும்பிடுற நீங்களோ? வீட்டையெல்லாம் அப்புசாமிய கும்பிடணும். என்ன ரஷ்மியா? சரி, மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ரிஷ்மியா வந்து தன் மழலை மொழியால வந்து அழகா பாட்டெல்லாம் பாடி இருக்கிற. மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்து என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் அக்காக்கு? அக்ஷரா. அக்ஷரான்ற தங்கச்சிக்கு என்ன பேர்? அக்ஷயா. ரெண்டு பேரும் குழப்படி செய்வீங்களா வீட்டை? இல்லையோ? உங்களுக்கு எத்தனை வயசு அக்காக்கு? 4 வயசோ? அக்ஷரான்ற அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும்? ஆபீஸ் வேலை செய்யறாரு. அம்மா வீட்டில. சரி, நீங்களும் தங்கச்சியும் ஒன்றாயோ பிறந்த நீங்கள்? சரி, பேர் முதல் பிறந்தது நீங்களோ? அதுதான் நீங்க அக்காவோ? சரி, ஓகே. பிள்ளைக்கு என்ன வேற விருப்பம்? படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு டீச்சரா? டீச்சரா வரணும். அப்ப 2 பேருமே டீச்சர். உங்களோட வீட்டு என்ன வேற யார் இருக்கணும் வீட்டு? அம்மா, அப்பா, அப்பம்மா, தாத்தா. சரி, யார் வீட்டை சமைக்கிறது? அம்மா. அம்மா தான் சமைக்கிறவாவோ? அம்மா சமைக்க மாட்டாவோ? ஏன்? அக்ஷரா வீட்டு அம்மா சமைப்பாவோ? சமைக்க மாட்டாவோ? சமைப்பா. என்ன அக்ஷரா குட்டிக்கு சமைக்க தெரியுமோ? தெரியாது. குட்டி பொண்ணு இப்பதான் அக்ஷரா. சரி, அக்ஷரா வந்து எனக்கு முதல்ல என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க அக்ஷரா? கிளியக்கா பாட்டோ? சரி, பாடுங்க. கிளியக்கா
கிளியக்க எங்க போய் கிளையில பழ கொத்த போய் சிட்டுக்குது சிட்டு எங்க போயிங்க சின்ன சின்ன நன்மை தேடி போயிங்க ஆத்தி மீன் எங்க போயிங்க அறிவில நீச்சல் பார்க்க போயிங்க மயிலக்கா குயிலக்கா எங்க போயிங்க மதுரைக்குதான் குதிரை போயிங்க. நீங்கள் எங்க போன நீங்கள்? அக்ஷரா அங்கெல்லாம் போன நீங்கள்? கோயிலுக்கு போன நீங்களோ? வேற எங்க போனீங்க அக்ஷரா? கடைக்கு போற நீங்களோ? சரி, அக்ஷராவும் தங்கச்சியும் சண்டை பிடிக்கிறீங்களே ஒரு ரிமோட் காரை வச்சு. வேறு முதல் விளையாடுவீங்கள் அதில்? 2 பேரும் சேர்ந்து விளையாடுவீங்க. சரி, ஓகே. தங்கச்சிக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குற நீங்களோ? என்ன பாடம் சொல்லி கொடுக்குற நீங்கள்? ஆனாவண்ணா. இப்போவே நீங்கள் குட்டி டீச்சர் என்ன அக்ஷரா? என்ன சாப்பாடு நிறைய பிடிக்குமா அக்ஷராக்கு? இட்லி தோசை. நீங்க எத்தனை சாப்பிடுவீங்க? 5. இப்போ தங்கச்சியை விட 1 கூட சாப்பிட்றீங்களே என்ன? பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஓடி விளையாடுறது பிடிக்குமோ? யார் முதல்ல ஓடுவீங்க? நீங்க? தங்கா. நீங்க என்ன செய்வீங்க? அடுத்ததா தங்காக்கு விட்டு கொடுக்குறது என்ன அக்கா? சரி, இப்போ என்ன இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க பாப்போம். சிட்டுங்கந்த வண்ணே வீட்டு வண்ணே வீட்டு கம்பேக் வீட்டு கம்பேக் யார் சொல்லி தந்தது? டீச்சர் சொல்லி தந்தோம். சரி, பிள்ளைங்க டீச்சருக்கு என்ன பேர்? சரி, அக்ஷரா டீச்சர் எப்போ பாடம் சொல்லித்தர போறீங்களா எங்களுக்கு? நான் படிக்க வரட்டும் அக்ஷரா டீச்சர்கிட்ட. டீச்சர் என்னெல்லாமே நான் சொல்லி தருவீங்க நான் வந்தா? நீங்கள் டீச்சரே இல்லை வர போகிறீங்க? அக்ஷரா, ஓகே. அப்போ எனக்கு என்ன நான் சொல்லி தருவீங்க? என்ன சொல்லி தருவீங்க? குட்டி பூனை வீட்டில் வேற? சரி, இப்போ குட்டி பூனை வீட்டில் சொல்லித்தாங்க பாப்பா எனக்கு சத்தமா. பூனை வீட்டில் குதுமுனதை செய்து சட்டி பானை உதிட்டு பாலெல்லாம் குடிக்க எலி பிடிக்க தெரியல இந்த பூனை செடியை அம்மா வேட்டுன்னு சொல்லு வாச்சக்காய பூட்டு. சரி, நாங்கள் இறுக்கி வாசல் கதவை பூட்டிடுவோம். என்ன பூனை வரக்கூடாதுண்டு. அக்ஷரா விட என்ன விலங்கு நிற்கிது? என்ன நிற்கிது உங்களோட வீட்டை? பூனை, நாய் எது இருக்கு? பூனை இல்லை, வேறு என்ன நிற்கிது? நாயும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆடு மாடு எதுவுமே இல்லை அக்ஷரா விட்ட. விருப்பம் இல்லையா பிள்ளைக்கு? விருப்பம் இல்லையா என்ன? சரி, ஓகே. பாட்டியம்மா கடையில் இப்போ பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க. பாட்டியம்மா கடையில் பருப்பு வடை சுடையில் காவம் வந்த இடையில கல்வி சென்ற வாயில நிறைய வந்தாரு பாட்டு பாட சொன்னார் காக்கா என்றது வடக்குல விழுந்தது. ஓகே, வடகுல என்ன எடுத்துக்கொண்டு போனது? நிறைய எடுத்துக்கொண்டு ஓடிட்டுது. என்ன பாவம் தானே காக்கா, கஷ்டப்பட்டு அந்த வடையை தூக்கி கொண்டு வரைக்கல காக்கா எடுத்துக்கொண்டு போயிட்டுது. என்ன அப்படி நீங்கள் என்ன பறிப்பீங்க தங்கச்சிகிட்ட? ஒன்றும் பறிக்கிறீங்களா? தங்கச்சி என்ன பறிப்பா உங்கள்கிட்ட? ஒன்றும் பறிக்க மாட்டா. 2 பேருமே கொடுத்து சாப்பிடுவீங்க. சரி, உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்? அன்னாசி பிடிக்கும். தங்கச்சியும் கொடுத்து சாப்பிடுவீங்களோ? சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அக்ஷரா குட்டி எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.